எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரம் நிஃப்டி எப்படி இருந்துச்சு, அதனுடைய கண்டினியூட்டி இந்த வாரம் எப்படி இருக்கும், அடுத்த நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், இந்த வாரத்திற்கான மார்க்கெட்டில் பையிங் லெவல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு தான் நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு இது. ஏன்னா கடந்த வாரத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை, ஒரு நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த வாரத்தில் வந்து செபி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து ஒரு மெத்தட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அதாவது சிஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து க்ளோசிங் ஆக்ஷன் சீசன் மெத்தட்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இதனோட இன்ஃபேக்ட்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய இன்ஃபேக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனாகவும் ஆகியிருக்காங்க இந்த க்ளோசிங் மெத்தட்ஸ்னால். இப்போ கடந்த வாரத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அதிகபட்சமாக 24,780 வரைக்கும் போயிருக்கு. அதேமாதிரி குறைந்தபட்சம் 24,400 வரைக்கும் கீழே வந்திருக்கு. இந்த மாதிரி வேரியேஷன் கொடுத்துட்டு தான் கடைசியாக க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,570 க்ளோஸ் வச்சுருக்கு. வாரத்தின் கடைசி நாள் வந்து ஒரு 65 புள்ளிகள் வந்து டவுன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஏன்னா மேஜரான ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ பொதுவாக நம்ம அடுத்தது நம்ம எதிர்பார்க்கறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,650 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 24,780 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதை உடைச்சிது அப்படின்னா 24,820 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுமாதிரி கீழே சப்போர்ட் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,500 வந்து ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 24,400 வந்து ஒரு சப்போர்ட்டு, அதையும் உடைச்சது அப்படின்னா 24,320 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்சு போண்டாக தான் சுற்றிட்டு இருந்துச்சு. பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,650க்கு மேலே மார்க்கெட்டால் மேலே போக முடியலை. ஏன்னா இந்த லெவல்ஸ் 24,650 680 இந்த ரேஞ்ச் வந்துச்சுனாவே மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது. திரும்ப கீழே 24,500 வருது. அந்த லெவல்ஸ் உடைச்சிது அப்படின்னா 24,400 வரைக்கும் வருது. இப்போ மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இந்த வாரத்துக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,650 to 680, அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம சாலிடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரைக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 800 ஒரு மேஜரு, அதையும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 25,000 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 650க்கு மேலே வந்துச்சு அப்படின்னாது செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா திரும்ப கீழே வர மார்க்கெட்டு 500 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். அடுத்த சப்போர்ட் 500 எடுக்கல அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 400 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். இல்லை அப்படின்னா 320 வரைக்கும் வரும். ஏன்னா மார்க்கெட்டில் செல்லிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,400 உடைச்சிட்டு மார்க்கெட், அதாவது இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,200 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 300 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 200 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னான லெவல்ஸ். இப்போ மண்டே மார்க்கெட்டில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு பிரேக் அவுட், அதாவது 650க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா திரும்ப ஒரு இந்த லெவல்ஸ்கிட்டே இருக்குது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் இந்த 500 லெவல்ஸ் வரைக்கும் வரும். இதுதான் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு சஸ்டெயினாக கன்சாலிடேட்டிங்காக இந்த லெவல்ஸ்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிரேக் அவுட் வந்து எதிர்பார்க்கலாம். மேபி நம்மளுடைய பிரேக் அவுட் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைட் பிரேக் அவுட் நம்ம வந்து எதிர்பார்க்கறது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அப்சைட் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டவுன் சைட் பிரேக் அவுட் அப்படின்னா 400 உடச்சிட்டு கீழே க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் கீழே டவுன் வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இதுதான் பொதுவாக
இந்த வாரத்திற்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.